ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் ஹாஜா. கிட்டார் டியூட்டோரியல் வந்து நம்ம நிறைய போட்டுட்ருக்கோம். இது வந்து 5th பார்ட். ஸோ 4th பார்ட்டுக்கும் 5th பார்ட்டுக்கும் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, சாரி. ஸோ என்னோடய ப்ரீவியஸ் கிட்டார் லெசன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அது பார்க்கலன்னா பார்த்துட்டு அதில் உள்ள விஷயங்கள்லாம், ஸோ அதில் உள்ள லெசன்ஸ் எல்லாம், எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் டியூட்டோரியல்ஸ், FL Studio, லாஜிக் ப்ரோ மாதிரி டாட் டியூட்டோரியல்ஸ், ஜென்ரலான மியூசிக் ப்ரொடக்ஷன் டியூட்டோரியல்ஸ், அப்புறம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நம்ம சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. என்னோட வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோக்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக வந்து பேசிக் கிட்டார்ஸ் பற்றி சொல்லிக் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிங்ஸ் எக்ஸசைஸ் வந்து சொல்லிக் கொடுத்தேன். ஸோ தட் அந்த ஹெசிடேஷன், ஃபிங்கரோட ஹெசிடேஷன்ஸ்லாம் போடுறதுக்கு அந்த ஃபிங்கர் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் அதை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் நோட்ஸ் வச்சு, ஸோ CDEFG அந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்ட்ரிங்ஸில் உள்ள நோட்ஸ் மட்டும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபியூ ரைம்ஸ், ஜிங்கிள் பெல்ஸ், ஓட்டு ஜாய், அந்த மாதிரி சாங்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த பார்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கார்ட்ஸ் பேசிக் சொல்லி தருவேன். ஸோ கார்ட்ஸுங்கிறது வந்து கிட்டாரில் வந்து பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். கிட்டார் பிளேயிங்கை பொறுத்த வரைக்கும் 2 டைப்பாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து லீட் கிட்டார்ஸ், இன்னொன்று வந்து கார்ட் ப்ளே பண்ணுறது. கார்ட் ப்ளே பண்ணுறது வந்து ஜென்ரலாக வந்து பேட்டர்ன் கிட்டார்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ அது வந்து 2 கிட்டாரிஸ்ட் இருப்பாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பேண்டில் ஒருத்தவங்க வந்து ஜஸ்ட் ஸ்டம் பண்ணிட்டு மட்டும் இருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து பர்டிகுலராக மெயின்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கிட்டாராக இருக்கும் அந்த லீடு வாசிக்கிறதெல்லாம், சரிங்களா. பேசிக்கான சில கார்டு வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லித்தர போகிறேன். ஏன்னா கார்டு வந்து ப்ளே பண்ணுறது பிகினிங்கில் வந்து ரொம்ப கொஞ்சம் டஃப்பான விஷயந்தான். அப்படி ஏன்னா கொஞ்சம் பெயின் இருக்கும், ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணும், அப்புறம் மியூட் ஆகும், அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து இ கார்டு, சரிங்களா. ஸோ சிம்பிளாக ஸ்டம் பண்ணுங்கள். அதாவது ஸ்டம் பண்ணுறது வந்து ரைட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வழிகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ ஈச் இண்டிவிஜுவல் நோட் வந்து நமக்கு கேட்கணும், சரிங்களா. அப்போ தான் நம்ம ப்ராப்பராக இங்கே லெஃப்ட் ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணியிருக்கோம், பொசிஷன் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த இ கார்டு வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு ஈக்குவலான வந்து நான் டேப் கொடுத்துருக்கேன், சரிங்களா. டேப் அண்ட் ஆஸ் வெல் அஸ் கிட்டாருடைய நமக்கு கார்ட் டயக்ராம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டயக்ராமில் நம்ம எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இ கார்ட் பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது, ஓன்னு போட்டிருக்கு இல்லைங்களா, அதனால் நான் அதை யூஸ் பண்ணல. அப்புறம் 3rd ஸ்ட்ரிங்கில் வந்து ஃபஸ்ட் ஃப்ரெட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ரவுண்டுக்குள்ளே இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள்குள்ளே இருக்கிற நம்பர் வந்து ஃபிங்கர் நம்பர், ஸோ 1 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 4th ஸ்ட்ரிங்கில் 2nd ஃப்ரெட்டு, 5th ஸ்ட்ரிங்லேயும் 2nd ஃப்ரெட்டு. இதை ஆர்டராக நம்ம ஃபிங்கரை அரேஞ்ச் பண்ணாமல் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கேன். ஸோ ஈஸியாக இருக்கும் நம்ம பிடிக்கிறதுக்கு, சரிங்களா. நல்லா பாருங்கள், டீட்டெயிலாக உங்களுக்கே தெரியும். ஸோ இப்படி வச்சோன்னு வச்சிங்களேன் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் இப்படி வைப்பாங்க. ஸோ ஆர்டரே வந்து பார்த்திங்கன்னா 1 3 2 அப்படின்னு மாறும். ஸோ இதுதான் பொசிஷன். இப்போ பொசிஷன் வச்சுட்டு நமக்கு 6th ஸ்ட்ரிங்கும் ப்ளே பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து ஸ்டம் பண்ண போகிறோம். டோன் குவாலிட்டி வந்து நல்லா கிடைக்கிற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இந்த கிட்டார் டயக்ராம் வந்து எப்படி நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா, இப்போ இந்த கிட்டார் டயக்ராம் வந்து நீங்கள் இந்த மாதிரி பொசிஷனில் புரிஞ்சுக்கணும், சரிங்களா. இப்படி இருக்கிறதா அர்த்தம் நமக்கு. ஸோ அப்போ வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் இல்லையா, இது. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங், 2nd ஸ்ட்ரிங், 3rd ஸ்ட்ரிங். ஸோ ரைட் டு லெஃப்ட் வந்து நம்ம ரீட் பண்ணணும், சரியா. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஒரு கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ. பட் ஈயில் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, ஸோ சியில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இ கார்டு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த ஸ்டம்மிங் மெத்தட்லாம் பின்னாடி வர. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி கார்டு. ஸோ சி கார்டு பொறுத்த வரைக்கும் இந்த கார்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் வந்து ஓப்பன், 2nd ஸ்ட்ரிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெட், அது வந்து ஃபஸ்ட் ஃபிங்கர். 3rd ஸ்ட்ரிங் வந்து ஓப்பன். அப்புறம் 4th ஸ்ட்ரிங்கில் வந்து 2nd ஃப்ரெட் வித் மிடில் ஃபிங்கர், அதாவது 2nd ஃபிங்கர். அதுக்கப்புறம் 5th ஸ்ட்ரிங்கில் 3rd ஃப்ரெட். 3rd ஃப்ரெட்டில் வந்து உங்களுக்கு ரிங் ஃபிங்கர் வச்சுக்கணும், தட் இஸ் 3rd ஃபிங்கர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்ட்ரிங்கில் வந்து மேலே கிராஸ் மார்க் போட்டிருக்காங்க பாருங்கள். அப்படின்னா என்ன மீனிங்னா இந்த 6th ஸ்ட்ரிங்கை நீங்கள் டச் பண்ணக்கூடாது, ஓகே. ஒன்லி 5 ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் தான் நீங்கள் பண்ணணும், சரியா. பாருங்கள்.
ஸோ இது வந்து சி கார்டு. ஸோ இது ஏன் இது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக்கலி இ வந்து ப்ளே பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இ வந்து சி கார்டில் வர்ற நோட்டு தான், சிஇஜி தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம் சி கார்டில். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ வந்து நிறைய நம்ம பண்ணுறோம். அதாவது இங்கே ஃபோர்த் ஸ்ட்ரிங் ஒரு இ பண்ணுறோம், லாஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து இ பண்ணுறோம், இன்னொரு இ ஆட் பண்ணிட்டோம்னா, ஸோ இது வந்து சி கார்டு தானே. ஸோ சி கார்டை விட சி வந்து நம்ம 2 இடத்துல தான் ப்ளே பண்ணுறோம். அப்போ வந்து என்ன ஆகிடும், உங்களுக்கு ஈயோட டாமினேஷன் ஜாஸ்தியாக இருக்கும், ஈயோட டோன் குவாலிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ வந்து சி கார்டு அப்ளை பண்ணுறோமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ரெண்டாவது, இது வந்து ரொம்ப பேஸ் நோட் இல்லைங்களா, ஸோ அதுவும் வந்து ஒரு மட்டியான ஒரு ஃபீல் கொடுக்கும். அதனால் அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறோம். தெரியாமல் பட்டால் தப்பு கிடையாது, ஓகேங்களா. ஸோ எப்போவுமே ஸ்டம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சென்டரில் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு டோன் குவாலிட்டி நல்லா பெட்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ஒரு கார்டுன்னு பார்த்தீங்கன்னா G7. ஸோ G7 என்ன ஆகும்னா, இந்த ஃபஸ்ட்டு ஃபிங்கர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட்டு ஃபிங்கரை 1 ஸ்டெப் பேக், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் வந்து ஃபஸ்ட் ஃப்ரெட். அப்புறம் இந்த 2-3 ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, அதே வந்து 1 ஸ்டெப் தள்ளி வச்சுருங்க, அகலப்படுத்திட்டோம், ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்ப அது வந்து G7. இது வந்து எல்லா ஸ்ட்ரிங்குக்கும் வரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டம் பண்ணி பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ பொசிஷன் வந்து ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு மியூட் ஆகும். ஸோ இப்போ இங்கே வந்து மியூட் ஆகுது அப்படின்னா, அது ஓப்பனாக இருந்ததுன்னா பக்கத்தில் ஃபிங்கர் வந்து எது டச் ஆகுதா பாருங்கள். இல்லை ஏற்கனவே நம்ம ப்ரெஸ் பண்ணுற இதாக இருந்துச்சுன்னா இங்கே இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி கொடுக்கணும், சரிங்களா. ஸோ அதுதான் வந்து ப்ராப்பர் மெத்தட், நம்ம பையன் தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இ சி G7 பார்த்தோம். ஸோ இந்த இ பேட்டர்லேயே மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஈயில் வந்து அப்படியே 1 ஸ்டெப் இருக்குது, சேம் பொசிஷன், ஒரு ஸ்டெப் பேக் போனீங்கன்னா அது வந்து ஏ மைனர். ஸோ ஏ மைனருக்கு வந்து 6th ஸ்ட்ரிங் வந்து ஸ்டம் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ஏ மைனர். ஸோ இந்த 4 கார்டு வந்து திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுற மெத்தட் வந்து ஒன்று வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பேட்டர்ன் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆர்பிஜிஓ பேட்டர்லாம் முதல்ல வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ சி கார்டு எடுத்துங்க, சி கார்டு எடுத்துக்கிட்டு எப்படின்னா, ஸோ உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ ஒரு தடவை டவுன் அண்ட் ஒவ்வொன்றா மேலே ஸ்டெப் அப் பண்ணி, ஸோ 1. ஸோ உங்களுக்கு அந்த கார்டில் உள்ள ஈச் டோன், ஈச் ஸ்ட்ரிங்கோட டோன் வந்து எப்படி உங்களுக்கு வந்து சவுண்ட் வருது அப்படிங்கிறது தெரியும். எந்தெந்த டோனெல்லாம் சேர்ந்து அது கார்டாக ப்ளே ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும், சரிங்களா. இப்போ ஏ மைனர் எடுத்துங்க. ஸோ இந்த சவுண்ட் குவாலிட்டி வரணும். ஸோ ஒரு இது ஏதாவது மியூட் ஆச்சுன்னா கூட பார்த்தீங்கன்னா, இப்போ லைட்டாக வச்சுருக்கேன், மியூட் ஆகுது, இது மியூட் ஆகுது. ஸோ இப்போ எப்படி சவுண்ட் இருக்கும், ஸோ அந்த ஜாரிங் எல்லாமே சேர்ந்து வரும். ஸோ அதனால் ப்ராப்பராக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல சவுண்ட் குவாலிட்டி வரும். ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸ் வந்து நோட்டேஷனில் இருக்குது இல்லைங்களா. இப்போ என்ன ஆர்டரில் இருக்குது, சி, ஏ மைனர், இ, G7, அதுக்கப்புறம் சி அகைன். இப்போ என்னென்னா இது வந்து நமக்கு ஒரு சிம்பிளான கார்ட் ப்ரோக்ரஷன். இப்போ இது யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து சி ப்ளே பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஏ மைனருக்கு வந்து சிம்பிள், இந்த 3rd ஃபிங்கர் இருக்கு இல்லைங்களா, அதாவது ரிங் ஃபிங்கரை வந்து தூக்கி 3rd ஸ்ட்ரிங் 2nd ஃப்ரெட்டில் வச்சிடணும். ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து ஏ மைனர். அப்படியே ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஸோ அது வந்து இ, அதுக்கப்புறம் ஜி பொசிஷன். இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கார்ட் நாலேஜ் வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகணும் கிட்டார் கார்ட்ஸை. அது வந்து நிறையா உங்களுக்கு கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே அந்த கார்ட் டயக்ராம் அவைலபிள். அதுக்கப்புறம் நிறைய ஆப் இருக்குது, ஸோ அது கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு கார்டாக நீங்கள் ஆட் பண்ணிட்டே போகலாம். ஸோ இதை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் வந்து நம்ம எப்படி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ
அப் ஸ்ட்ரோக் வந்து இதில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், ஒன்லி டவுன் ஸ்ட்ரோக் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப் ஸ்ட்ரோக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் சஜஷன் வந்து கமெண்ட்டில் கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பை பாய்.